அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ஒரு புது வீடியோ உங்களை மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஜெய் அதுக்கப்புறம் சத்யராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தை பற்றி பெரிய ஒரு டாக்ஸ் அரௌண்ட் பார்க்கும்போது பெருசாகவே அந்தளவுக்கு பேச பாடலை. ஆனால் இந்த படம் வந்து இன்னும் ரிலீஸும் ஆகலை. ஆனால் இந்த படத்தோட பாடல்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்கும்போது. அண்ட் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிறது டி இமான் சார். ஸோ அதனால தான் இந்த ஒரு சிங்கிளுக்கு நான் பண்ண போகிறேன். அண்ட் அந்த படத்தை வந்து 3rd சிங்கிள் தான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி 2 பாட்டு வந்துருந்துச்சு. அண்ட் சைந்தவி கூட ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு நான் கேட்டுட்டேன், பட் அதுக்கு நான் வீடியோ பண்ணல. ஆனால் இந்த ஒரு பாட்டு சர்ப்ரைசிங்லி பாடிருக்கிறது ஸ்வேதா மோகன் அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா. ஸோ ஹரிஷ் ராகவேந்திராவுடைய கம்பேக் வந்து ஆஃப்டர் வெரி லாங் டைம். ரீசெண்டாக மதுபாலகிருஷ்ணன் கூட கேட்டிருந்தோம். ஸோ இவரும் வந்துட்டாரா. ஸோ அகெயின் நாங்கள் அந்த ஃபீலுக்கு போயிடலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா என்ன தவம் செய்தேனும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அந்த படத்தோட பேரை சொல்ல வரேன்ட்டேன். எஸ், அந்த படத்தோட பேர் வந்து பேபி அண்ட் பேபி. இதை தாண்டி வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லி எலாபரேட் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட் இந்த பாட்டு எல்லாரும் வந்து கேட்டிருந்தேன். பிகாஸ் டி இமான் யுகபாரதி உடைய காம்போவில் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்வேதா மோகன். ஸோ இது அப்படியே பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கொண்டது எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்புன்னு இருக்குது. ஏன்னா பாடல் அப்படி இருக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நீங்களும் வாங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டு கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் மற்ற விஷயம் பற்றி நான் அப்புறமா பேசிக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். சாங் ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கலாம். D1 Sound Factory Raj. Baby என்னத்தவம் செய்தேனோ உன்னோடைய நெஞ்சம் கிடைக்க, ஜென்மம் பல போதாதே கையில் உன்னை அள்ளி ரசிக்க. அப்பா பார்க்க வர நல்லா இருக்குல்ல. ஸ்மைலிங் ஃபேஸஸ் வந்து இந்த மாதிரி பாடல்கள். என்னத்தவம் செய்தேனோ உன்னுடைய நெஞ்சம் கிடைக்க, இமான் சார் வைப் இருக்காங்க. பல போதாதே கையில் உன்னை அள்ளி ரசிக்க. கொலுசொலிகள் உனது குரலை எடுத்து கட்டது பாடலே, அதில் இரவும் பகலும் கொட்டது காதலே. வளையொலிகள் உனது விரலை பிடிக்க தொட்டது சாரலே, உயிர் நனைய நனைய முட்டது ஆயுளே. லட்சம் பல கோடி ஸ்டுடியோல பார்க்கும்போது சந்தோஷம். உன்னை பிரிவேனா உள்ளவரை நானே. என்ன தவம் செய்தேனோ உன்னுடைய நெஞ்சம் கிடைக்க, ஜன்மம் பல போதாதே கையில் உன்னை அள்ளி ரசிக்க. கருவிழி உன்னை ரசித்திட ஒரு தலைமுறை பொறுத்திருந்ததை சொல்லிவிட ஆசை கூடுதே. இரு கரம் உன்னை அணைத்திட பெரும் பசியுடன் தவித்திருந்ததை வெட்கம் எனும் கோழி கூவுதே. கொட்டும் பனி காடெல்லாம் உன் பாதம் சுட்டுவிட சூடாகுதே. கட்டுக்கறி போடாத உன் பாசம் முத்தமிட தேனூறுதே. அரிதாரம் பூசாத பூ
தலை எடுத்து கட்டுது பாடலே அதில் இரவும் பகலும் கொட்டுது காதலே மலையொலிகள் உனது விரலை பிடிக்க தொட்டது சாரலே உயிர் நனைய நனைய முட்டது ஆயுளிலே கட்டில் விளையாட்டில் கண்கள் உறங்காதே தொட்டில் தொடர்ந்தாடா துன்பம் நெருங்காதே என்ன தவம் செய்தேனோ உன்னுடைய நெஞ்சம் மான்சர் பேபி அண்ட் கிரேட்ஸ் டூ இந்த உரிமையாளர் நம்ம டிமான் சாரோட சவுண்ட் ஃபேக்ட்ரி. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கேள்வி இருக்குது. நம்ம மக்கள் வந்து லைக் எல்லா பாடல்களும் கேட்குறோம், ஓகே, பெரிய படங்கள் கேட்குறோம், ஓகே, ஒரு ஹிந்தி படத்துக்கு பார்க்குறோம், எல்லா லாங்குவேஜும் கேட்குறோம். பட் இந்த மாதிரி அன்னோன் சாங்ஸ் கூட ஏன் அந்த வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது தான் எனக்கு பெரிய ஒரு கவலை. இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் டிமான் சாரோடைய அந்த மியூசிக்கல் ஜானர் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது ஒன்று இருக்கும். அது நான் வந்து கும்கி மைனாலேருந்து ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரேஞ்சில் வந்த டைமில் வித்தியாசமான பாடல்கள் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த மைனாவோட டிராஸ்டிக்கல் சேஞ்ச் அந்த ஒரு டைம் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமான் சாருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லைன் ஒன்று இருக்குது அவருடைய பாடல்கள். பிகாஸ் நான் அவருடைய பெரிய ஃபேன்னு சொல்கிறேன். பிகாஸ் என்ன சொல்கிறது, ஒரு சில டைம்லலாம் நான் அவர்களோட பாட்டு கேட்டதுலேருந்து அப்படியே என்னோடய லைஃப் சேஞ்சிங் டைம் மாதிரி இருந்திருக்கும். சில டைமில் அப்படி யோசிச்சிருக்கேன். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு மியூசிக் தந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாட்டெல்லாம் ஏன் மக்களுக்கு பெருசாக போய் சேரலன்றது தான். கண்டிப்பாக போகணும். இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண, இப்போ தான் 5,000-6,000 வியூஸ் தான் வந்திருக்கு ஓவரால் பார்க்கும்போது. அதான் ஓகே எடுத்து பண்ணிடலாம். எனக்கு யாரோட இதுவும் இல்லை. இந்த பாட்டை பாடிக்கிறது ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களும் ஸ்வேதா மோகன் அவங்களும் தான் லைக் பாடியிருக்காங்கன்னொடனே ஓகே இப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வம் தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் டிமான் சாரோட மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி இப்படி கொடுப்பாரு. ஏன்னா இந்த சிங்கர்ஸ் எல்லாம் ஸ்வேதா மோகன் கூட இப்போ ரீசெண்டாக பாடிட்டு இருக்காங்க, அவங்களுடைய இது கூட வேறு. ஆனால் இகெயின் நம்ம லைக் ஹரிஷ் ராகவேந்திரா வந்து நம்ம ஸ்டூடியோவில் பார்க்கும்போது ஒரு இந்த டைமில் நான் கேட்டு வளர்ந்துருக்கோம் அவருடைய பாட்டெல்லாம் சின்ன வயசுலேருந்து. யோசிச்சு பாருங்கள், நீங்களாக இருந்தால் கூட இப்போ மைண்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். ஏதாச்சும் ஒரு பாட்டு ஹேஷ்டாக் வந்தாடி இந்த பாட்டில் கேட்டு வளர்ந்துருக்கோமே, இந்த டைமில் இப்படி இருந்திருக்கோமே இந்த பாட்டிலலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அதை இவர் தந்தார். அண்ட் மியூசிக் என்ன தான் நான் ஏதோ ஒரு கமெண்ட்டில் கூட பார்த்தேன், ஒரே ஜானர் 10 years 15 years இவர் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரை பண்ணி லைக் அதே விஷயத்தில் அதே பிச் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மியூசிக்கோட இது புரியும். லைக் என்ன தான் மியூசிக் டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி டியூன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டாலும் ஒரு சில டியூன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது ஹரிஜராஜெல்லாம் லைக் ட்ரம்பர் சாக்ஸோஃபோன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இமான் சாருக்கு இந்த மாதிரி ஃபோக் ஸ்டைலில் வர ரிதமிக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிதம் வந்து நான் எப்போயுமே கேட்டு ரசிக்கிற ஒரு போர்ஷன். ஸோ எனக்கு அது பர்சனலி பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது அவங்க பர்சனல் கருத்து, நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் irrelevant to that லைக் பல விஷயங்கள் வந்து நாங்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதில் ஒரு விஷயத்தை நான் இப்போ சொன்னேன். ஏன்னா டியூன்ஸ் ஏன்னா எப்படின்றதுல நான் பெருசாக நான் அந்த மியூசிக்கல் இதில் போக விரும்பினாங்க. எனக்கு பர்சனல் பாட்டை பிடிச்சிருக்கு, நான் விரும்பி கேட்குறேன். அண்ட் இந்த மாதிரி பல பாடல்கள் வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. சார் டிமான் சார் மறுபடியும் லைக் இந்த மாதிரி பாட்டு தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் லாஸ்ட் டைம் மாயோ ஒன்று கேட்டேன் எனக்கு டிமான் சாரில். அண்ட் இப்போ இந்த பாட்டை நான் கேட்குறேன். அண்ட் அப்படி வெரி லாங் டைம் சொல்ல போனோம். பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும். இந்த படத்தில் எந்த இதுவும் கேட்கல. ஈவன் சைந்தவி பாட்டை கூட நான் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பண்ணியிருக்கேன் பட் மிஸ் பண்ணிட்டேன். எனிவேஸ் இந்த பாட்டை கேட்டு முடிச்சு. அண்ட் ஜெய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆஃப்டர் வலியவன் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும், இமான் சாருக்கும் ஜெய்க்கு வர காம்போ. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தா மியூசிக் எப்படி போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதோட டேக் ஓவராக பார்க்கும்போது மியூசிக்கல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் சாங். வரிகளும் அதுக்கேற்ற மாதிரி யுகபாரதி எழுதியிருக்காரு. மற்றபடி எனக்கு வேறு எதுவும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு எதுவும் கண்ட்ராஸ்டாக சில விஷயங்கள் தோணலாம். அப்படி இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. பிகாஸ் டிமான் சாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து லைக் அவரோட மியூசிக்கில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வருஷமாக அவரோட மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரியும். சில ஃபிலிம்ஸ்லாம் 5 பாட்டோடைய பிளேலிஸ்ட் கூட பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நல்லா எல்லா பாட்டையும் கேட்டு அவருடைய அன்னோன் சாங்ஸ் கூட நான் கேட்டு கற்றுக்கிட்ட லைக் சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவுமே இல்லை. சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓவராக பேசியிருந்தா லைக் அதை பெருசாக எடுத்துக்காங்க. பிகாஸ் தோணுச்சு இந்த கமெண்ட்டை பார்த்தா அந்த விஷயத்தை சொல்லுவோன்னு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை.
ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஸோ ஹோப் இந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லி விட்டுருங்க. அண்ட் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இந்த என்ன மாதிரியான விஷயங்கள்னு. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் இது பேசணுமா தான் அதையும் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.